இரு சகோதரர்களுக்கிடையில் நடக்கும் ஒரு உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்ட கதை இது. நேரம் என்னதுலையா பொழுதும் போகுது. பாப்பன் தம்பியை கிளாஸுக்கு கூட சாப்பாடு கொடுக்க. ஓமா 5 மணி தம்பியை சாப்பாடு கொடுக்க போகண்டா. இவருடைய பெயர் சுலைமான் தம்பி. தம்பிடாய் என்னடா உடத்திருந்து நேரத்தி 5 மணிடா நேரம். எப்போ போனதான் நோண்டி நோண்டிருக்க. அவன் சொல்லிருக்கேன் நான் போன பார்க்க கூடாடா கூடாடாண்டு உனக்கு எத்தனை சொல்றேன். வெளிவிடா வெளிவிடா காசு போடு இங்க வந்து குஞ்சிட்டு விட கலை போல உனக்கு எத்தனை சொன்னாலும் முழங்கியில் நாம வரைஞ்சு வர்ற உனக்கு எங்க போனால எங்க தெரிய போ படிக்க கிளாஸுக்கு போக சொல்லி நாம டியூஷன் காசு எல்லாம் காட்டினா கிளாஸுக்கு போறானே இல்லை ஒன்றுக்கும் போறானே இல்லை. அடிக்கும் போட்டும் மனசு இங்க இருக்குதும் இல்லை. போறான் இங்க போறான்னு தெரியாது. போய் பார்ப்போம் இங்க போறான்னு தெரியாது. அவங்க அடிக்க போட்டாரு. தம்பி அந்த அடிக்கிற போல அடிக்கும் போட்டோம். தம்பி தம்பி நான் உனக்கு நல்லதாவே தம்பி நான் சொல்றேன். நான் தான் படிக்க இதாரியா சித்துடுறேன். நீ இருந்தாலும் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் நாம தாய் பண்ணிடா புள்ளே. அப்ப நான் உன்னை பாக்குறேன் என்னதுக்கு நல்லதுதானே நான் சொல்றேன். நீ என்ன போல கஷ்டப்படக்கூடாது. அந்த தொழில் இந்த தொழில் நீ கஷ்டப்படாம நல்லா படிச்சு 4 பேர் நல்ல விதமா காய்க்கிற மாதிரி வரணும்ன்றதால நான் கிடந்த வெயில் வழியை கிடந்து கஷ்டப்படுறேன். அது கூட நீ புரிஞ்சு கொள்ளாட்டி நான் என்னடா தம்பி செய்யட்டும். சரி தம்பி வா போ சாப்பிடுவோம். நாம சாப்பிட தரதாண்டா உன்னை நான் கூப்பிட வந்துடுறேன். நீ மாதிரி நீ போனை பார்த்துட்டு இருக்கே எப்போ பார்த்தாலும் போனை பார்த்துருக்கீங்கன்னா போன் வந்துடா அதான் நான் அடிச்சு போடு. சரி போச்சு கொள்ளாம வா நான் போய் சாப்பிடுவோம் வா. சரி வா நாம போய் சாப்பிடுவோம் நேரத்துக்கு வா. சாப்பிடாம இருப்பா நீ. கையடக்க தொலைபேசிகள் எமது வாழ்க்கையில் அவசியமானதுதான். ஆனால் அதுவே வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது.